அப்படின்னு கேட்டாராம். அதை வந்து திருக்குழந்தை ஆண்டவன் உபன்யாசத்தில் சாதிப்பாராம். ஒரு வைதிகம் போட்டுண்டா வைரக்கெடுக்கனா இருக்கக்கூடாதா? அது அமெரிக்கன் தெய்வனான்னு கேட்குறா. அதே சமயத்தில் பணக்கார மாமி வந்து அமெரிக்கன் நெயின் தான் போட்டுட்டு இருப்பா. அவளுடைய பட்டு புடவை அதெல்லாம் பார்த்துட்டு இது வைர நெக்லஸான்னு கேட்பா, வைர அட்டிகையா, வைரத்தோடு போட்டுருக்கலான்னு கேட்பா. அப்படின்ட்டு அது வந்து வைரம் வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பெருமை அப்படின்னு சாதிப்பாராம். அந்த மாதிரி பணம் எங்கே இருக்கோ அங்கே தான் கொண்டாடுவா, பணம் எங்கே இருக்கோ அப்போ தான் எல்லாத்தையும் கொண்டாடுவா அப்படிங்கிறதெல்லாம் வெளியதை சொல்லி இளைய பெருமாள் ராமன் இடத்துல சொல்கிறார். யஸ்யார்த்தா தஸ்ய மித்ராணி யஸ்யார்த்தா தஸ்ய பாந்தவாக யஸ்யார்த்தா சபுமான் லோகே யஸ்யார்த்தா சஜ பண்டிதக யஸ்யார்த்தா சஜ விக்ராந்தோ யஸ்யார்த்தா சஜ புத்திமானே யஸ்யார்த்தா ச மகாபாகோ யஸ்யார்த்தாஹ ச குணாதிகஹ யஸ்யார்த்தா தஸ்ய மித்ராணி. மித்ரன்னா நண்பன் அர்த்தம். யார் இடத்துல தனம் இருக்கோ அவளிடத்துல தான் நண்பர்கள்லாம் கூடுவாளாம். யார் இடத்துல தனம் இருக்கோ பணங்காசு இருக்கோ அவள்கிட்ட தான் பந்துக்கள் வந்து பேசுவாளாம், உறவு கொண்டாடுவாளாம். யார் இடத்துல இப்படி எல்லாம் பணம் இருக்கோ அவள் தான் வித்வான்னு கொண்டாடுவாளாம், பண்டிதன்னு கொண்டாடுவாளாம். அவன் தான் தர்ம பிரபுன்னு சொல்லுவாளாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவாளாம். அவன் தான் சமர்த்தன், புத்திமான், சாமர்த்தியமுடையவன், அவன் தான் பெரிய மகா, அவன் நல்ல குணபூர்ணன் அவன் அப்படின்னு சொல்லுவாளாம். யார் இடத்துல பணம் இருக்கோ அவள் இடத்துல. அதனால நாம் பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டா, நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு இளைய பெருமாள் சொல்கிறாராம். அந்த இடம் விட்டு போயிடுது, அதுக்காக நான் சொன்னேன். இப்படி சொன்ன உடனே ராமபிரான் மௌனமாக இருந்தார். அப்போ தான் விபீஷணன் வரார். விபீஷணன் சொல்லிட்டார், மாயா சீதையை கொண்டு வந்து அவள் வந்து அதை கழுத்தை வெட்டுற மாதிரி காண்பிச்சு அந்த காரியம் பண்ணியிருப்பார். உங்களெல்லாம் திசை திருப்பியிருப்பார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான், வேற ஒரு இடத்துக்கு போய் இந்திரஜித்து வேற ஒரு இடத்துக்கு போய் நிகும்பளைங்கிற இடத்துக்கு போய் அங்கே வந்து சில பேர் குதிருஷ்டிகளை கொண்டு க்ஷுத்ர மந்திரத்தினால யாகம் பண்ணி தன்னுடைய பலத்தை சேர்த்துக்கிறதுக்காக யாகம் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து அந்த யாகத்தை அவன் பூர்த்தி பண்ணிவிட்டா பிரம்மதேவன் இடத்துல வரன் உண்டு. அந்த யாகத்தை இவன் பூர்த்தி பண்ணினான்னா யாராலையும் அவனை ஜெயிக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த யாகத்தை யாரொத்தன் போய் அழிக்கிறானோ, யாகத்தை பண்ண விடாம யார் வந்து சத்ருக்கள் யார் கெடுக்கிறாளோ அவளால் அவனுடைய சாவு வதம் அப்படின்னு பிரம்மதேவன் வந்து அனுகிரகிச்சிருக்கான். அதனால ராமன் இடத்துல விஞ்ஞாபிக்கிறார் விபீஷணன், நீங்கள் வந்து இளைய பெருமாளை என்னோட அனுப்புங்கோ. நான் அனுப்பிட்டேன்னா நான் போய் அவரை அழைச்சின்னு போய் நிகும்பளையில் அழைச்சின்னு போய் அவனோட யுத்தம் பண்ணி அவனை வதம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுற உத்தரவு கொடுக்கணும்னு ராமபிரான் சந்தோஷமாக அனுப்புகிறாராம். போயிட்டு வாப்பா, நல்லபடியாக முடிச்சுட்டு வான்னு. இதுக்கு நடுவில் கம்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறார். கம்பநாட்டாழ்வான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சீதை மாயா சீதை அப்படிங்கிறத வால்மீகி சொல்லிட்டார். அப்போ அதுக்கு ஸ்லோகமெல்லாம் பிரமாணமெல்லாம் இருக்குது. கம்பன் ஒரு விஷயம் வால்மீகி சொல்லாதத ஒன்று சொல்கிறாருன்னு அடியின் குருநாதர் சொல்லுவார். என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய சீதை வந்து சிஞ்சுபா விருட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சீதை தான் அவள் இருக்காளா, அவள் உயிரோடு தான் இருக்காளாங்கிறத இந்த விபீஷணன் ஒரு வண்டு ரூபத்தை தரிசிட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்து சொன்னா அப்படிங்கிறத கம்பர் அனுபவிக்கிறார். பத்தினி தன்னை தீண்டி பாதகம் படுத்த போது முத்திரத்து உலகும் வெந்து சாம்பராய் முடியுமன்றோ, அத்திரம் மானதேனும் அயோத்தி மேல் போன வார்த்தை சித்திரம் இதனையெல்லாம் தெரியலாம் சிறிது பொழுதில் வண்டினது உருவம் கொண்டான் மாணவன் மனதின் போனகன் தண்டலை இருக்கை தன்னை பொறுக்கென சார்ந்து தானே. கண்டனன் அவனுடைய கண்கள்னால போய் பார்த்துட்டு வந்தானான். வண்டினது உருவம் கொண்டான், மாணவன் மனத்தின் போனான். வண்டினது வண்டு வாய்ப்போட மாற்றிப்பாள், ராட்சசாளுக்கு அந்த இது உண்டு. அதனால் வண்டு ரூபமாக எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு இவன் இருக்காள். கண்டனன் இன்பமன்றோ கண்களால் கருத்தில்
கருத்தில் கொண்டு கண்களால் பார்த்துட்டு நிச்சயமாக